திருப்பரங்குன்றம் தீபத்தூண் குறித்த வழக்கில் தமிழக அரசு அறநிலையத்துறை சார்பில் ஆஜராகும் வக்கீல்கள் வாதத்தின் போது இந்துக்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசி வருவதாக இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் ராஜேஷ் குற்றம் சாட்டினார். மதிப்புமிக்க நீதிபதியையும் கடவுள் முருகனையும் கண்ணிய குறைவான வார்த்தைகளால் விமர்சிக்கின்றனர். இந்துக்களுக்கு எதிரான செயலை அரங்கேற்ற அவர்கள் வழங்கிய காணிக்கை தொகையையே அரசு செலவழிக்கிறது. இந்துக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடிய அந்த வழக்கில் கோவில் தரப்பில் HRNC தரப்பில் காவல் கமிஷனர் ஆஃப் போலீஸினுடைய தரப்பில் மாவட்ட ஆட்சியருடைய தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இவங்களுடைய அந்த நீதிபதிகளினுடைய அவங்க இவ்வளோ உயர்ந்த நீதிபதிகள் அறிவார்ந்தவர்கள் அதெல்லாம் ரெண்டாவது கருத்துக்கு எந்த விதமான ஒரு பேச்சும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இவ்வளோ பெரிய வழக்கறிஞர்களை வைத்து இவர்கள் அரசாங்கமும் அறநிலையத்துறையும் கோவில் தரப்புலையும் வாதிட்டு கொண்டிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு பல லட்சம் ரூபாய்கள் ஃபீஸ் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள். நாம் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு, முருக பக்தர்களுக்கு, இந்துக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, நாம் இந்த வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கு செலவினங்கள், வக்கீல் ஃபீஸு கோவில் பணத்திலிருந்து கொடுக்குறாங்க. இப்படி ஒரு செய்தியானது வருகிறது. நம்ம கோயிலுக்கு எதிராக, நம்ம சாமிக்கு எதிராக, நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த செலவினங்கள் கோவிலினுடைய பணத்தை எடுத்து சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது என்று சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அதுபோல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதே போல் இன்றைக்கு இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவமதிப்பு வழக்கில் ஆஜரான காவல்துறைக்காக ஆஜரான ஒரு வழக்கறிஞர் அவர் சொல்கிறாரு, இதில் அவர் அந்த அதாவது நீதிபதியினுடைய உத்தரவுகளை ஏன் மதிக்கலைங்கிற விஷயத்துக்காக வரும்போது அவர் நீதிபதியை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்கிறார் அப்படி சொல்லிட்டு சொன்னால் அவர் தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷன் பெஞ்சில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது கூட இன்றைக்கி கேள்வி ஆயிருக்கு. அப்போ இவ்வளவு தொகை கொடுத்து ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து இவங்க கோவிலுக்கு எதிராகவே செயல்படுவாங்க, மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்கங்கிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அது தீபத்தூண் அதாவது 2 இடத்துல ஏற்றலான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு முருகனுக்கு வேணால் 2 மனைவிகள் இருக்கலாம். ஆனால் தீபத்தூண் 2 இடத்துல ஏற்ற முடியாது. தீபத்தூணுங்கிற வார்த்தையே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இந்த ஆன்மீக பண்பாடு கலாச்சாரம் என்பது தத்துவங்களினுடைய அடிப்படையில் வருது. விநாயகருக்கு ஏன் யானை மூஞ்சி அப்படி கேட்டால் அதுக்கு தத்துவம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. முருகனுடைய அது முழுக்க போனால் கௌமாரம் முழுக்க அந்த சண்மதத்தில் வரக்கூடிய கௌமார மதத்தினுடைய அந்த தத்துவங்களை முழுக்க நாம் வாசிக்கணும். நம்பிக்கைகளை எந்த விதத்திலையும் கொச்சைப்படுத்துவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா இது நமக்கு அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை. அவங்கவங்க மதம், அவங்கவங்க நம்பிக்கை, அவங்கவங்க கடவுள், அவங்கவுங்களுக்கு. அதை கொச்சைப்படுத்தும் விதமாக முருகனுக்கு 2 பொண்டாட்டி ஏற்றலாம். அவர் ஆர்கியூமெண்ட்டில் வாதத்தில் இது மாதிரி கொண்டு வரும்போது அந்த தொனி இருக்கின்றது இல்லையா, அதுதான் மிக முக்கியமான விஷயம். உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கும் முட்டாள் அப்படிங்கிறதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்குது. 2 ஒரே வார்த்தை தான். அறிவு இருக்கான்னு கேட்குறதும் அப்படி தான், முட்டாள் அப்படி தான், இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டுருக்கலாங்கிறது எல்லாம் ஒரே விஷயந்தான். ஆனால் தொனி இருக்கிறதே அது மிகவும் மோசமான தொனி. அது இந்துக்களை, முருக பக்தர்களை புண்படுத்தக்கூடிய விஷயம். அவங்க உரிமை, அவங்கவங்க வழிபாடு, அவங்கவங்க நம்பிக்கை. இதை குறை சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது, வழக்கறிஞர்களுக்கும் உரிமை கிடையாது.